ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கக்கூடிய லட்டூஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு உருண்டை. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் பச்சைப்பயிரை நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல வெல்லம் போட்டுட்டு அது கூட 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த வெல்லம் நர கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த வெள்ளை தண்ணியை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற பச்சைப்பயிரையும் ஏலக்காவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகை இந்த அரைச்சி வச்ச பச்சைப்பயிரோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது கலந்து ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு உருண்டை உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு 1 டம்ளர் கருப்பு எள்ளை நான் ஏற்கனவே 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு ஒரு ஹாஃப் ட்ரை ஆனதை இந்த பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்ல ட்ரை ரோஸ்ட் ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 3/4 டம்ளர் நிலக்கடலையை போட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுங்க. கூடவே 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வெல்லமும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைங்க. இப்போ எள்ளிலிருந்து வர அந்த எண்ணெயே நம்ம இந்த லட்டுவை பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை நமக்கு கொடுத்துரும். கூட 1 டீஸ்பூன் நெய் விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எள்ளு உருண்டை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுனுங்க. அதே மாதிரி தான் 1 டம்ளர் வெள்ளை எள்ளை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை செமி ட்ரை பண்ணிவிட்டு நான் இங்கே பேனில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே 2 ஏலக்காவையும் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இது கூட 3/4 டம்ளர் நிலக்கடலையை போட்டு அதையும் நல்லா வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுங்க. கூடவே 3/4 டம்ளர் வெல்லம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுங்க. 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு எல்லாத்தையும் கலந்து உருண்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளை எள்ளு உருண்டையும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் இந்த லட்டூஸை உங்களோட கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹிட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.